எல்லாருக்கும் வணக்கங்க. மூடல்ல வந்து குவிஸ் எப்படி கண்டக்ட் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன வீடியோ. ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல்ல வந்து நான் குவிசஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஒரு டைப்ஸ்லயும் குவிஸ் எப்படி கிரியேட் பண்றது போட்டிருந்தேன். ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவிஸ் பேஜ்ன்றத ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம குவிஸ் பேஜ் கிரியேட் பண்ணாதான் அதுல வந்து என்ன டைப் ஆஃப் குவிஸ் நம்மளுக்கு தேவையோ அதை வந்து பண்ண முடியும். சே எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ், மல்டிபிள் செலக்ஷன், மேட்ச் த ஃபாலோயிங், இது எல்லாமே வந்து என்னுடைய சேனல்ல வந்து நான் ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு குவிஸ் பேஜ் கிரியேட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இது ஷேர் பண்றது மட்டும் இல்லாம ஒரு டீச்சர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு குவிஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ல எப்படி அவங்க ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தா ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ல நான் ஒரு டம்மி ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்கு வந்து வியூ பண்ண முடியுன்றது இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு லாகின்ல போயிட்டு நான் என்னுடைய லாகின்ல டீச்சர் ஆஸ் ஏ டீச்சரா நான் லாகின் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே எனக்கு டெமோன்னு ஒரு கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ்குள்ள போயிடுறேன். ஸோ கோர்ஸ்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து டர்ன் எடிட்டிங் ஆன் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நான் ஒரு குவிஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல செட்டிங்ஸ் குவிஸ் பேஜ், இதுக்கு பேர் தான் குவிஸ் பேஜ்னுவாங்க. இதுல டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்க இந்த குவிஸ் பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஆட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகுங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு குவிஸ் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நான் எடிட் செட்டிங் போறேன். இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்ல, இதுதான் குவிஸ் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது. இதுதான் நேம் கொடுத்துருங்க. நீங்க என்ன குவிஸ் பேஜ் வந்து என்ன நேம்ன்றது இது மேண்டேட் இருக்கீங்க. இதை ஃபர்ஸ்ட் வந்து கம்பல்சரி கொடுத்துருந்தாங்க. அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், டைம், குவிஸ் என்ன டைப் ஆஃப் குவிஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன் ஆன் கோர்ஸ் பேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் பேஜ்ல வந்து இந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ அதனால ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வர்றது பாத்தீங்க, இதை வந்து நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது அகைன் கிளிக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆயிடும். இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து டைமிங் இருக்கு. ஸோ டைமிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆஸ் ஸ்டூடெண்ட் விண்டோல நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போறேன். ஸோ தட் நான் வந்து டைம் வந்து இன்னைக்கு டேட்டு, இதுல டைமிங் வந்து இப்போ டைம் பாத்தீங்கன்னா 8:55 ஆகுது. ஸோ 8:55 நான் கொடுத்துக்கிறேன். 55 க்ளோசிங் குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 ஒரு half an hour நான் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக 35 வச்சிருக்கேன். ஸோ half an hour குவிஸ் வந்து 25. டைம் லிமிட் வந்து இதை பொறுத்து இப்போ நீங்க குவிஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி இருந்தாக்கா, இப்போ எல்லாமே லாக்டவுன் இருக்கிறதுனால நிறைய மால் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால டைம் லிமிட்ல வந்து எக்ஸாக்டா அந்த half an hour டைமே கொடுத்துடலாங்க. ஏன்னா நம்ம டேஸ் பீரியட் மாதிரி கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காப்பி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் எக்ஸாக்டா half an hour டைம் கொடுக்குறேன். இதுல வந்து வென் டைம் எக்ஸ்பயர்ஸ் வந்து ஓப்பன், இதுல 3 கேட்டகரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எனேபிள், ஃபர்ஸ்டே இருக்கும், டிஃபால்ட்டா இதுதான் இருக்கும். ஓப்பன் அட்டம்ஸ் ஆர் சப்மிட்டட் ஆட்டோமேட்டிக்லி, இதை அப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு உண்டான மீனிங் வந்து இங்க இருக்குங்க. அதை பார்த்துக்கலாங்க. அடுத்து கிரேடிங் வரேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிரேடிங் வந்துன்னா இது அன்கேட்டகரைஸ்ட், இதை மாத்த வேணாம். கிரேட் டு பாஸ், சப்போஸ் நீங்க ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்றீங்கன்னா யூ கேன் மினிமம் கிரேட் வந்து 25 மார்க்ஸ் வச்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து அட்டம்ஸ் அலௌட் வந்து 1 வச்சுக்கோங்க. அன்லிமிட்டெட் வேணாம், ஒன்லி 1. ஒன்ஸ் இதுக்கு என்ன மீனிங்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் லாகின் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு முறை தான் அந்த 50 கொஸ்டின் வந்து அவங்க அட்டன் பண்ண முடியும். டைம் முடிஞ்சாலோ அல்லது அதுக்கு முன்னாடி அவங்க சப்மிட் பண்ணிட்டாலும் அகைன் ரீ அட்டம் பண்ண முடியும். அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ அட்டெம்ப்ட் அலௌட் வந்து 1 கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து லே அவுட்னு ஒன்று இருக்குங்க. ஸோ லே அவுட்ல வந்து எவ்ரி கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கோங்க அண்ட் ரீபேஜினேட் நவுன் கொடுத்துக்கோங்க. எவ்ரி கொஸ்டின்னா இப்போ ஒரு பேஜுக்கு வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதான் அடுத்த கொஸ்டின் போக முடியும். அந்த மாதிரி எவ்ரி கொஸ்டின் கொடுத்துக்கோங்க. வேண்டாம், அது உங்களுடைய சாய்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம். பட் ஒரு கொஸ்டினா இருக்கிறது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ ஒரே பேஜில் 4 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். மேல இருக்கிற கொஸ்டின் வந்து கீழே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எவ்ரி கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த லே அவுட்லேயே வந்து அகைன் ஷோ மோர்னு இதை கிளிக் பண்ணீங்கன்னா
இதுல நேவிகேஷன் வந்து ஃப்ரீ கொடுத்துக்கோங்க. இது என்ன மீனிங்னா சீக்வென்ஷியல் சப்போஸ் கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணாதான் செகண்ட் கொஸ்டின் போக முடியும், செகண்ட் முடிஞ்சாதான் அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல வரும். ஃப்ரீன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா 25th கொஸ்டின் போய்க்கலாம், 21st கொஸ்டின் போய்க்கலாம், எது ஒண்ணா போய்க்கலாம். அதனால வந்து நேவிகேஷன் மெத்தட் ஃப்ரீ கொடுத்துக்கோங்க. இதை நான் அகைன் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் பிஹேவியர் இதுல எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவை. இதுல வந்து மெயினா டிஃபால்ட்டா ஷஃபிள் வித்தின் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை மெயினா எஸ் இருக்கும், இதை அப்படியே விட்டுருக்கு. இதுல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கு. இதுலயும் வந்து இதுல இருக்கிறது அப்படியே விட்டலாம். ரிவ்யூ பண்ணா டியூரிங் த அட்டெம்ப்ட் வந்து ஒன்லி அட்டெம்ப்ட் மட்டும் தான் ஓப்பன் இருக்கும்னா வேற எதுவும் இருக்கக்கூடாது. இமிடியேட் ஆஃப்டர் த அட்டெம்ப்ட் இதெல்லாம் வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாங்க. இதையே மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு. ஸோ அப்பியரன்ஸ்ல டெசிமல் பிளேசஸ் இன் கிரேட் 2 இருக்கு, இதை அப்படியே விட்டுறலாம். இதுலயும் எந்த சேஞ்சஸ் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அட்டெம்ப்ட்ஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியங்க. இதுல வந்து என்னன்னா ஷோ மோர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னு ஷோ மோர்னு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர் பாஸ்வேர்டுன்னு கேக்குதுங்க. இது என்ன மீனிங்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க தேவைப்பட்ட ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது வந்து அவங்க ஜஸ்ட் அந்த குவிஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதனுடைய பர்பஸ் என்னன்னா சப்போஸ் 2 செக்ஷன் இருக்கும், A Bன்னு 2 செக்ஷன் இருக்கும், ஒரே கோர்ஸ்ல 2 செக்ஷன் இருக்கும். ஸோ நீங்க குவிஸ் கிரியேட் பண்ணும்போது மேபி குரூப்ஸ் பிரிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க 130 ஸ்டூடெண்ட் மொத்தமா இருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு உங்க ரெஸ்பெக்டிவ் A செக்ஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களால மட்டும் அந்த குவிஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க, காமன் பாஸ்வேர்டு மாதிரி. இதை கிரியேட் பண்ணிட்டு A செக்ஷன் குரூப்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பாஸ்வேர்டை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அவங்க ஒன்ஸ் குவிஸை வந்து லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு கொடுத்தாங்கன்னா ஓப்பன் ஆயிடும். நெட்வொர்க் அட்ரஸ் வேண்டாம். இது நெட்வொர்க் அட்ரஸ் எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லாக்டவுன்ல இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து இது வந்து இப்போதைக்கு வேண்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம காலேஜ்ல ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்றோம்னா அது ஒரு காமன் லொகேஷன்றதுனால அந்த நம்ம நெட்வொர்க் அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம சிவில் moodle.kct.ac.in அந்த அட்ரஸே கூட கொடுக்கலாம். அது வந்து கேம்பஸ்குள்ள இருந்தா அது கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இது வேண்டாங்க, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேண்டாம். பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிட்டா பெட்டர். அண்ட் ப்ரௌசர் செக்யூரிட்டி வந்து இது இம்பார்ட்டன்ட்டுங்க. இதுல வந்து 2 இருக்கும், நன்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஃபுல் ஸ்கிரீன் பாப்அப் வித் சம் ஜாவா ஸ்கிரிப்ட் செக்யூரிட்டின்னு இருக்குங்க. இதனுடைய மீனிங் என்னன்னா ஒன்ஸ் அவங்க குவிஸ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால அந்த விண்டோக்குள்ள எந்த ப்ரௌசரையும் அவங்களால ஓபன் பண்ண முடியாது. அந்த குவிஸ்க்குண்டான ப்ரௌசர் தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அந்த பிளஸ் பட்டன் கூட இருக்காது. அவங்களால வந்து எந்த ப்ரௌசரும் சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி மால் ப்ராக்டிஸ் பண்றது சான்ஸ் இருக்கு. ப்ரௌசர்ல கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ அதனால இதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால அந்த ப்ரௌசர் மட்டும் தான் இருக்கும், அதுல இருந்து அவங்களால எதுவுமே வந்து ஓபன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகுதுங்க. இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே விட்டுறலாம். இந்த எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன்ல பாஸ்வேர்டும் ஃபுல் ஸ்கிரீன் பாப்அப்பும் கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஃபீட்பேக் இருக்கும். இதுல எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். காமன் மாடியூல் செட்டிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஹைட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விசிபிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணி செட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் அகைன் இந்த குவிஸோட செட்டிங்ஸ்ல போயிட்டு ஷோ ஆன் கோர்ஸ் பேஜ்னு கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் வந்து இது நோ குரூப் வந்து குரூப் கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க, இதை அப்டேட் பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ட் அக்சஸ் வந்து இதுல வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. நீங்க வந்து கிரேட் வைஸ் பண்ணலாம், ப்ரொஃபைல் வைஸ். இது இப்போதைக்கு இது வேண்டாங்க, ரெஸ்ட்ரிக்ட் அக்சஸும் வேண்டாங்க. காமன் மாடியூல் செட்டிங்ல ஹைட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேக் காம்பிடன்சி எதுவும் வேணாம். இது எல்லாம் முடிச்ச அப்புறம் சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு கோர்ஸ் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு கோர்ஸ் கொடுத்து முடிச்ச அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பேஜ் கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால நான் இதை வந்து ஷோ ஆன் கோர்ஸ் பேஜ் கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ நான் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் விண்ட்ல வந்து இந்த குவிஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி சால்வ் பண்ணி போறேன். ஸோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி விசிபிளா இருக்குன்றது செக் பண்ணிக்கணும். ஸோ அதனால நான் ஷோ ஆன் கோர்ஸ் பேஜ் கொடுத்துட்றேன். அண்ட் எல்லாம் முடிச்ச அப்புறம் சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு த கோர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ சேவ் அண்ட் ரிட்டர்ன் டு கோர்ஸ் கொடுத்தோம்னா இதுதான் உங்களுடைய குவிஸ் பேஜுங்க. குவிஸ் பேஜ்க்குள்ள நீங்க என்ன பண்ணலாம்னா அகைன் இதை கிளிக் பண்ணி இந்த குவிஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் இங்க ஒரு செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் குவிஸ்ன்னு இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்க போயிட்டு ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன டைப் இருக்குன்றது ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன்.
என்னோட சேனல்ல செக் பண்ணீங்கன்னா எல்லா டைப் கிட்டத்தட்ட ஒரு நான் காமிக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 டைப்ஸ் ஆஃப் குவிசஸ் இருக்குங்க. ஸோ அது இதுல போயிட்டு நீங்க வந்து ஆல்ரெடி நான் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஃபர்தரா ஆட் பண்றதுக்கு வந்து இந்த இடத்துல போயிட்டு நீங்க யூ கேன் கிரியேட் எ கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட் கொஸ்டின் ஒரு பட்டன் வரும். இப்போ நான் கிரியேட் பண்ணதுனால எனக்கு வரல. ஸோ அதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து விசிபிளா இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் நான் குவிஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன், குவிஸ் பேஜ்க்குள்ள கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த எடிட் செட்டிங்ல போயிட்டு நீங்க அந்த ஹைடை வந்து ரிமூவ் பண்ணி ஷோ ஆன் கோர்ஸ் பேஜ் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த டைம்க்கு வந்து நீங்க ஒன்ஸ் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே அந்த டைமிங் ஆட்டோமேட்டிக்கா அந்த குவிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். என்டர் ஆகும்போது பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு உள்ள போயிட்டு குவிஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட் விண்டோல இது எப்படி இருக்குன்றது இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் லாகின் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் பண்ண அவங்களோட டேஷ்போர்டு இப்படி இருக்கு. டெமோ கோர்ஸ் நான் கிரியேட் பண்ண கோர்ஸ் டெமோ கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் கூட நான் போறேன். இப்போ வந்து இங்க ஒன்னு இருக்கு பாருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கியர் மெனு, இந்த கியர் பட்டன் இருக்காது, அவங்களால எந்த எடிட்டிங் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ டேரக்டா அவங்க வந்து குவிஸ்குள்ள போறாங்க. ஸோ போன உடனே அங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வருது. எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், டைம், அட்டம்ப்ட்ஸ் அலௌடு, குவிஸ் எந்த டைம் ஓப்பன் ஆகுது, எந்த டைம் க்ளோஸ் ஆகுது, attempt this quiz you need to know the quiz password. ஸோ இந்த பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் லிமிட் வந்துருச்சு. ஸோ இதுல போயிட்டு குவிஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு முடிச்ச அப்புறம் இந்த இடத்துல வந்து attempt quiz நோன்னு வரும். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்கும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ண பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அட்டம். ஸ்டார்ட் அட்டம் கொடுத்தவொடனே அவங்களுக்கு வந்து இந்த பேஜ் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து நான் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் விண்டோ ஓப்பன் ஆனதுனால இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதுங்க. ஆக்சுவலா வந்து ஸ்டூடெண்டா டைரக்டா போனோம்னா இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ப்ரௌசர் விண்டோ எதுவுமே வராது. ஒன்லி ஒரு பாப்அப் விண்டோ, இந்த ஸ்கிரீன் மட்டும் இருக்கும். ஸோ அவங்களால வந்து இந்த வித்தின் ஸ்கிரீனுக்குள்ள அவங்களால ஃபர்தரா கூகுளோ ஏதோ ப்ரௌசரோ அதாவது இன்டர்நெட்ல வந்து அவங்களால ஆன்சர் சர்ச் பண்ண முடியாதுங்க. ஸோ இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எடிட் கொஸ்டின்ஸ் இருக்கும், மார்க்ஸ் அந்த டீடைல்ஸ் இருக்கும். இது கொஸ்டின்ங்க. இதுல வந்து டைம் வந்து இங்க ஓடிட்டு இருக்கும். ஸ்டார்ட் ஏ நியூ ப்ரிவியூன்னு இருக்கு, ஃபினிஷ் அட்டம்ப்ட்ஸ் இருக்கு, இங்க வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க. ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து கொஸ்டின்ல செட் பண்ணது வந்து எவ்ரி கொஸ்டின்ஸ் தான் வந்து ஒரு பேஜ்ல வந்து 1 கொஸ்டின் தான் இருக்கும். ஒன்ஸ் இது வந்து ஃப்ரீ நேவிகேட்டுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கலாம், மேபி இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இது ஃபர்ஸ்ட் 20th கொஸ்டினா இருக்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து 20th கொஸ்டினா இருக்கலாம். ஏன்னா நான் ஷஃபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டின் ஆர்டர் வந்து ஆர்டர்ல வரதுக்கு சான்சஸ் இல்லை. டைம் லிமிட்டும் நம்ம வந்து கரெக்டா கொடுத்துருக்கிறதுனால அவங்க ஸ்டூடெண்ட்ஸால ஃபோன் பண்ணி கேட்டு காப்பி பண்றதும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதுல. ஏன்னா வந்து அவன் தேடி அவன் சொல்றதுக்குள்ள அவனுக்கு டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால இந்த நீங்க ஷஃபிள் கொடுத்துட்டு டைமிங்கை கரெக்டா செட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90 to 95% வந்து மால் ப்ராக்டிஸ் பண்றது இதுல வந்து ரெடியூஸ் பண்ணலாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் அகைன் இந்த கொஸ்டின் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சப்போஸ் அவங்க டைம் முடிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே டைம் முடியுது முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா ஃபினிஷ் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் அட்டெம்ப்ட் கொடுத்த உடனே அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வரும், எத்தனை கொஸ்டின் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஆன்சர் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இஃப் டைம் இருந்ததுன்னா அவங்க ரிட்டர்ன் டு அட்டெம்ப்ட் போகலாம். அதாவது வந்து வித்தின் அந்த டைம் லிமிட் குள்ள சப்மிட் ஆல் ஃபினிஷ் கொடுக்க முன்னாடி அவங்க வந்து அந்த டைம்குள்ள டைம் இருக்கும்போது எத்தனை முறை வேணா உள்ள போய்க்கலாம். ஒன்ஸ் சப்மிட் ஆல் ஃபினிஷ் கொடுத்தாங்கன்னா செகண்ட் டைம் அவங்களால அட்டன் பண்ணலாம். ஸோ இதை முடிச்சுட்டு சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி ஒன்ஸ் யூ சப்மிட்டட் யூ வில் நோ லாங்கர் பி ஏபிள் டு சேஞ்ச் யுவர் ஆன்சர். ஸோ செகண்ட் டைம் உங்களால வந்து அட்டன் பண்ண முடியாதுன்றது ஒரு அலர்ட் மாதிரி வருதுங்க. ஸோ இதை படிச்சு பார்த்துட்டு அவங்க சப்மிட் ஆல் ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. முடிச்ச அப்புறம்
இதை அவங்க ரிவ்யூ பண்ணிக்கலாம். பட் ஆன்சர் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து இது இந்த பாப்அப் எதுவுமே ஒர்க் ஆகாது. அவங்களால ஆன்சர் செக் பண்ண முடியாது. பட் ரிவ்யூ பண்ணிக்கலாம். எந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர்னா அந்த கொஸ்டினுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து ஒன்ஸ் குவிஸ் முடிஞ்ச அப்புறம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து எக்ஸாம் முடிச்சிட்ட அப்புறம் அந்த ஆன்சர் அவங்களுக்கு தெரியுமே, இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க செட்டிங்ஸ்ல என்ன பண்ணணும்னா அந்த ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கும். அதுல போயிட்டு நீங்க ஆஃப்டர் த குவிஸ் கம்ப்ளீஷன் வந்து நீங்க எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு, அதாவது வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியக்கூடாது அந்த டிக் மார்க் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் வந்து தெரியாது. அந்த டைமிங் முடிஞ்ச அப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 15 மினிட்ஸ்ல முடிச்சாரான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஆஃப்டர் த குவிஸ் க்ளோசஸ்னு ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுல வந்து அந்த டிக் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஆன்சர்ஸ் வந்து டிக் இருக்கும். அந்த டிக்கை எடுத்து விட்டீங்கன்னா ஒன்ஸ் த குவிஸ் இஸ் க்ளோஸ்ட் ஆஃப்டர் தட் த ஆன்சர் ஹஸ் பீன் நோன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வந்துருங்க. ஸோ இதுதாங்க ஒரு குவிஸ் பேஜ் கிரியேட் பண்ணி குவிஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி ஸ்டூடெண்ட் விண்டோல வந்து எப்படி பாக்குதுன்றது இதுதாங்க. ஸோ யாராவது குவிஸ் நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அசைன்மெண்ட் பர்பஸ், ஏன்னா இன்டர்னல் 2 எக்ஸாம் வந்து இன்ஸ்டியூட் லெவல்ல பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க அசைன்மெண்ட் பர்பஸ் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இதை மூடல்ல வந்து நீங்க குவிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ வெரி மச்.